தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகர் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நான் பாவியாகிய மனுஷன், நான் குற்றமுள்ளவன், நான் பாடு நிறைந்தவன், என் ஜெபத்தை கேட்பாரா? நான் ஏழை, நான் படிக்காதவன், நான் ஞானமில்லாதவன், நான் புத்தியற்றவன், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பாரா என்று சொல்லி அநேகர் கேட்கிறது உண்டு. என் ஜெபம் கேட்பாரா? என் கூப்பிடுதலை கேட்பாரா? என் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்குமா? எனக்கு நடக்குமா என்று கேட்பவர்கள் அநேகம் உண்டு. உன் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் உண்டு, மறந்து போகாதே. வேதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்காமல் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் உன் ஜெபத்தை கேட்கிறதனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். உன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், உன் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுகிறார், உன் கூக்குரலை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் கேட்கிறவராயிருக்கிறார், ஏற்றுக்கொண்டு அதன்படியே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ எந்த சூழலில் எங்கே இருந்து எப்படி ஜெபம் பண்ணினாலும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்று. சங்கீதம் 31:12, சங்கீதம் 55:1, சங்கீதம் 143:1 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்று சொல்லி பக்தன் மன்றாடுகிற ஒரு நிலைமை அங்கே காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 20:1, கர்த்தர் ஆபத்து நாளில் உன் ஜெபத்தை கேட்பார் என்று. இன்று நீ யாராயிருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். பயப்படாதே, உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படி ஆவலோடு இருக்கிறார். தைரியமாயிரு, ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்திற்கும் பதில் வராதா? என் கூப்பிடுதலை கேட்டு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கை மாறாதா? என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் பிறக்காதா? என் கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வராதா என்று சொல்லி எல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி, கண்ணோக்கி பாரும். இதோ மனதில் நெருக்கத்தோடு அழுத்தத்தோடு காணப்படுகிற குடும்பத்திற்கு ஆண்டவர் விடுதலை தரணுமே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தயவு செய்து கண்ணோக்கி பார்த்து நீர் ஓர் அற்புதத்தை செய்யணுமே நான் ஜெபிக்கிறேன். இன்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, இதோ நீ கூப்பிடுகிறாய், இதோ நீ கெஞ்சுகிறாய், இதோ நீ மன்றாடி கொண்டிருக்கிறாய், இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னோட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய ஜெபத்தை நான் ஏற்றுக்கொண்டு, உன் ஜெபத்தை நான் கேட்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு இன்று இந்த நாளில் உனக்கு நான் பதிலை கொடுக்க போகிறேன். நீ அதை பெற்றுக்கொள்வாயாக. பதிலை கொடுக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறப்பா. கோடான கோடி நன்றி. உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.